அருள்நிதி சுயம்புக்கனி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடனம்மா. இன்றைய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திய பேராசிரியர் அருள்நிதி வாணிபாலா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி வாணிபாலா அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பழக்கமும் விளக்கமும். பழக்கம் என்பது தொன்று தொட்டு தொடர்ந்து செய்து வருவது, நாம பழகி கொள்வது. பழக்கம் என்பது தொடர்ந்து நிகழும் மற்றும் ஆழ்மனதில் ஏற்படும் வழக்கமான நடத்தையாகும். 1903 அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்காலஜி எனும் கட்டுரையில் உளவியலின் அடிப்படையில் ஒரு பழக்கம் என்பது மன அனுபவத்தை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம், அதிகமாகவோ மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் அது குறைவாகவோ நினைப்பது அல்லது உணரக்கூடிய வழி அப்படின்னு வரையறுத்து சொல்றாங்க. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, பழக்கமே பற்றாக பாசமாக பரிணமித்து சிக்கல் வாழ்விலாச்சு இழக்கின்றோம், இயற்கை வள இன்பமெல்லாம் இதை உணர்ந்து ஏற்றபடி திருந்தி வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பழக்கத்துல நல்ல பழக்கமும் இருக்கு, கெட்ட பழக்கமும் இருக்கு. அப்ப நல்ல பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும், கெட்ட பழக்கத்தை விடணும். அப்ப விளக்கம் என்பது எதையும் நன்றாக புரிந்து கொண்டு நடக்கிறது, விழிப்பு நிலையோட இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்வதுதான் விளக்கம். நம்மிடம் கருத்தொடரா வந்த பழக்க பதிவுகள் மிகவும் வலுப்பெற்றவை. இப்போ ஒரு குழந்தை பிறந்தது முதல் பெற்றோர்கள் மூதாதையர்களிடம் வந்த பழக்க பதிவுகளின் படிதான் ஒவ்வொரு செயலையும் செய்யுது. அப்ப குழந்தை பிறந்தது முதல் அந்த விளக்க பதிவுகளை வெளிக்கொண்டு வர வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் பழக்க பதிவு தான் மேலோங்கி நிற்கும். புலன்கள் மூலம், உடல் உறுப்புகள் மூலம் பழக்க பதிவுகள் தான் செயல்படுது. அப்ப பழக்க பதிவோ விளக்கப்பதிவோ இருவகையும் ஜீவகாந்த ஆற்றலினால் தான் செயலாகுது. புலன்களோ உடல் உறுப்புகளோ இயங்கும் போது அவற்றில் அடங்கிய சிற்றறைகள் மூலம் ஜீவகாந்த ஆற்றல் ஓடி சிற்றறைகளின் இணைப்புகளை சீரமைக்குது. அப்போ ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் ஜீவகாந்த ஆற்றல் ஓடி ஒரு வழித்தடம் அமையுது. இப்போ உடல்ல உற்பத்தியாகி கொண்டே இருக்கும் அந்த ஜீவகாந்தம் மீண்டும் ஓடும்போது முன்பு ஓடிய பாதையிலேயே ஓடும். அப்போது அதே செயலை செய்யதான் மனதிற்கு ஆர்வத்தை உண்டாக்கி செயலாகுது. எனவே பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையும் போராடும் ஜீவன் மனிதன் என மகான் சொல்றாங்க. நம்முடைய மூளையின் சிற்றறைகளில் விளக்கப்பதிவுகள் ஏற்பட்டாலும் அவை தொடர்ந்து செயல்படவும் நிலைக்கவும் நம்முடைய மன அலைச்சூழல் நுண்ணியதாக அமையணும். இடைவிடாத ஆராய்ச்சியால் இருப்பு நிலையான அறிவை அறிந்து விரிந்த மனநிலையில் பழக்க பதிவுகளில் விளைவும் வலுவும் உணர்ந்து அவற்றை வேறு நல்ல உரிய பதிவுகளை கொண்டு மாற்றியமைத்து திட்டமிட்டு செயல்புரிந்துதான் விளக்க பதிவுகளுக்கு வலுவேற்றி கொள்ள முடியும். அதுக்கான பயிற்சி தான் அகத்தவமும் அகத்தாய்வும். நம்முடைய மனம் அறிவாக 10 படிநிலைகள்ல இயங்குது. அவை உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு ஆகும். மனம் அறிவாக இயங்கும் முதல் படியே உணர்ச்சி. ஒரு துன்பத்தை உணர்ந்து விட்டால் அதிலிருந்து விடுதலை பெற பிறர் உதவியோ இடமோ மாற்றமோ தேவை. அதை கொண்டு அவர்களை கொண்டு அதை சீர் செய்து கொள்ளலாம். ஒரு பொருளை கொண்டு நபரை கொண்டு எந்த செயலின் மூலம் அது சரி செய்ய முடியுமோ அதை நாடுகிறோம். இதை தான் தேவைன்னு சொல்றோம். அப்போ முதல்ல உணர்ச்சி வந்தது, அந்த உணர்ச்சியிலிருந்து எழும் இரண்டாவது எழுச்சி தேவையாகும். எடுத்துக்காட்டா நமக்கு பசி என்ற உணர்ச்சி வருது, அந்த பசியை போக்க உணவு தேவைப்படுது. தேவை என்பதற்கு ஓரளவு அழுத்தம் வந்த உடனே அந்த தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி தோன்றுது. அப்ப மனம் முயற்சியை மேற்கொள்ளுது. முயற்சியின் காரணமா செயல் மலருது. சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, என்ன சமைப்பது, என்ன சாப்பிடுவது அப்படின்னு அந்த சாப்பிட்றதுக்கு உணவு ஏற்பாடு செய்கிறோம்.
அந்த செயல்ல இருந்து இயற்கையின் ஒழுங்கமைப்பின்படி விளைவு உண்டாகுது. இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, கவலை என்று ஏதோ ஒரு விளைவு உண்டாகுது. சாப்பிட்டு விட்டால் இன்பம், சாப்பிடாவிட்டால் துன்பம். பிடித்த உணவா சாப்பிடும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சி, உணவு கிடைக்காட்டா கவலை. விளைவை இன்பமாகவோ துன்பமாகவோ உணரும் நிலைதான் அனுபோகம். அனுபோகம் வேறு, அனுபவம் வேறு. இப்போது இருப்பதை அனுபவிப்பது அனுபோகம். நல்லா சாப்பிட்டதும் அனுபோகம்தான். முன்பு நடந்ததை நினைப்பது அனுபவம். அனுபோகம் பதிவாகி மறுநாளோ பல நாள் கழிச்சு கூட நினைக்கும் போது இந்த செயல் செய்தேன், இந்த விளைவு உண்டாயிற்று அப்படின்னு உணர்ந்து கொள்வதுதான் அனுபவம். 5 நாட்களுக்கு முன்பு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்து அப்படின்னு உணர்வது அனுபவம். இப்போ அந்த அனுபவங்களின் வெளிப்பாடு அனுபவம். செய்த செயலையும் அதனால் உண்டான விளைவையும் கொண்டு இனி ஆற்ற உள்ள செயலை எப்படி ஆற்றுவது என்று சிந்திப்பது ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியிலிருந்து பொருட்களோடு தொடர்பு கொள்வதில் கையாள வேண்டிய முறை, அதாவது முன்பு கண்ட அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இவற்றை கணித்து ஒரு செயலை செய்யவும் தெளிவு உண்டாகுது. அந்த தெளிவிலிருந்து எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு முடிவு உண்டாகுது. அப்ப நம்ம எந்த பொருளோடும் தொடர்பு கொண்டு செயல்படும் போது எந்தெந்த அனுபவங்கள் பெற்றிருக்கிறோமோ அவையெல்லாம் மனதால் நடைபெறுது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் வரையில் உடற்கருவிகள் இயங்கி பழக்க பதிவுகளாக, செயல் பதிவுகளாக ஆகுது. ஆராய்ச்சி, தெளிவு, மொழி என்ற 3 படிநிலைகள் மூளை சிற்றறைகளை கொண்டு அறிவு இயங்கி விளக்க பதிவுகளாயிருது. அப்ப அந்த முதல் 7 படிநிலைகள் பழக்க பதிவுகளாகவும் அடுத்த 3 படிநிலைகள் விளக்க பதிவுகளாகவும் இருக்கு. அப்போ அந்த உடல் சிற்றறைகளின் இயக்கத்திற்கு ஏற்றால் போலதான் மூளை சிற்றறைகளின் ஆற்றல் அதிகரித்தாதான் உடல் சிற்றறைகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அதற்கான திட்டமிட்ட பயிற்சி தான் தவம். தவத்தின் மூலம் நம்ம இறை உணர்வும் அறநெறியும் வாழ்வில் செயலாகும் போதுதான் விளக்கத்தின் வழியே பழக்கத்தை கொண்டு சிறப்பாக நம்ம வாழ முடியும். அப்போ மகான் ஒரு தடவை ஒரு சொற்பொழிவு நடத்துனாங்களாம். அந்த கூட்டத்துக்கு ஒரு அன்பர் வந்தாராம். அன்று மகான் இறைநிலை விளக்கத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்களாம். அவருக்கு அது சரியா விளங்குச்சோ இல்லையோ அவர் வீட்டுக்கு போயிட்டாராம். மறுநாள் காலையில 5:30 மணிக்கே மகான்கிட்ட, ஐயா நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். நேற்று உங்கள் இறைநிலை விளக்கத்தை கேட்டுட்டு நான் இரவெல்லாம் தூங்கல அப்படின்னு சொன்னாராம். மகான் கேளுங்க அப்படின்னாங்களாம். நான் ஒரு நாஸ்திகன், கடவுளே நம்புவது இல்லை அப்படின்னு சொன்னாராம். உங்களை யாரு நம்ப சொன்னது அப்படின்னு மகான் சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க நேத்து இரவு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னார். நீங்க அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம், நான் அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் நம்புவர்களுக்கும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு மகான் சொன்னாங்க. அப்போ திருப்பி அவர் மகான்கிட்ட ஒரு கொஸ்டின் கடவுள் எங்கே, எவ்வாறு உள்ளார் அப்படின்னு கேட்டாராம். சரி நான் சொல்றேன், நீங்க சாப்பிட்றீங்கல்ல அந்த உணவு என்ன ஆகுது அப்படின்னு மகான் கேட்டாங்களாம். ஜீரணம் ஆகுது அப்படின்னு சொன்னாராம். பொதுப்படையா நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்றேன். சாப்பாடு உள்ளே போனதும் வயிற்றுல ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்குது. அது உணவை ரசமா மாத்துது. ஒரு பகுதி ரத்தமா மாறுது. அதுல இருந்து ஒரு பகுதி தசையா மாறுது. தசையிலிருந்து எண்ணெய் பிரிக்கப்பட்டு கொழுப்பாக மாறுது. கொழுப்பிலிருந்து சுண்ணாம்பு பிரிக்கப்பட்டு எலும்பா மாறுது. எலும்பாக கட்டிப்பட்டு பகுதி போக மீதி உள்ள திரவம் மஜ்ஜையாகுது. அதுல இருந்து வரும் சுத்த சத்து தான் விந்துநாதமா மாறுது அப்படின்னு மகான் சொன்னாங்களாம். இந்த மாதிரி இந்த 7 தாதுக்களாக மாறி சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? இந்த வேலையெல்லாம் யார் செய்யறாங்க? நீங்க செய்தீங்களா அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது செய்தாங்களா? அதுதான் இயற்கை அப்படின்னு மகான் சொன்னாங்களாம். அந்த இயற்கை என்ற வார்த்தை தான் மாற்றமே தவிர அந்த இயற்கை தான் மத தலைவர்கள் கடவுள்னு சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப சொன்னாங்களா, நண்பரே நீங்கள் கடவுள் என்பதை பெயர் சொல்லாக சொல்றீங்க. அந்த வார்த்தையை முதல்ல கொண்டு வந்ததே அறிவாளி தான். கட பிளஸ் உள் என்பதை இணைத்து கடவுள் என்று கொடுத்திருக்காங்க. உள்மனமாக, அதாவது மனதை ஒடுக்கி உள்ளே கொண்டு போனால் அந்த மனதின் அடித்தளமாக இருப்பு நிலையாக உள்ளது எதுவோ அதுதான் முழுமுதற் பொருள், அதுதான் அறிவு, அதுதான் இறைவன் என்று சொல்வதற்காக தான் கடவுள்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அது சரி, கடவுள்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் வர்ற வழியில பிள்ளையார் கோயில்ல ஒருத்தர் பார்த்தேன். அவர் பிள்ளையார் கோயில சுத்தி வந்தாரு. சுத்தி வந்துட்டே இருந்தாரு. பிறகு கையெடுத்து தலையில கொட்டிக்கிட்டாரு. அதுக்கு பிறகு தோப்புக்கரணம் போட்டாரு. இது எல்லாம் கடவுளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டாராம். கடவுளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஆனா மனிதனுக்கு தேவை. அதை ஒரு
பழக்கமாக்கி கொண்ட ஒரு நல்ல உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னாங்களாம். அது என்ன பழக்கம்? தெரியாமல் தானே வீணாக உடலை கெடுத்துக் கொள்றான் அப்படின்னு கேட்டாராம். உடனே மகான் கேட்டிருக்காங்க, நீங்க நீங்க வந்து கையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு. அவர் சிகரெட் குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ உங்க கையில என்ன புகைந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சிகரெட்டு அப்படின்னு. அப்ப எத்தனை நாளா இந்த பழக்கம் உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே 15, 20 வருஷமா. இதனால உங்களுக்கு லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு லாபம் ஒண்ணும் இல்ல. பழக்கம்தான் அப்படின்னு சொன்னாராம். இது எப்படி பழக்கமோ அதுபோல அவனுக்கு அது பழக்கம். ஆனா அந்த சிகரெட் பிடிக்கும்போது இந்த புகை உள்ளே போனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் தீங்குன்னு தான் டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப நீங்க குடித்த அந்த புகை உள்ளே போய் அங்கிருந்து அஸ்தங்களோட வெளியே வருகிற புகையை தான் நானும் மூக்கின் வழியா முகர்றேன். அது எவ்வளவு கெடுதல் எனக்கு என்று தெரியுமா? உங்களுக்கும் கெடுதல், எனக்கும் கெடுதல். இவ்வளவு தெரிந்திருந்தும் கூட உங்களைப் போன்ற அறிவாளியாலே புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட முடியல என்றால், அவன் தன் உடல் நலத்திற்காக 1 கிலோமீட்டர் சுற்றி வருவது தவறில்லை. சும்மா நடடா அப்படின்னா நடக்க மாட்டான். அதே மாதிரி மண்டையில பொட்டுக்குழியில ஒரு நரம்பு இருக்கதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதனால அங்க குட்டி ஊக்குவிப்பதன் மூலம் ஞாபக சக்தி கூடும். பள்ளிக்கூடத்துல கூட சரியா படிக்காத பிள்ளைகள குட்டிக்குள்ள சொல்வாங்க. அதோட இரு சிறுவர்களை மாற்றி மாற்றி காதை பிடித்து தோப்புக்கரணம் போட சொல்லுவாங்க. அப்படி போடும்போது நல்ல ரத்த ஓட்டம் சீராகும். நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். உடலுக்கு தெம்பு கிடைக்கும். அப்போ அவங்க செய்யறதுல எவ்வளவு மறைமுகமான நன்மை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப நீங்க செய்யறதுல எல்லா விதமான கெடுதலும் இருக்கு. அப்போ உங்கள்ட்ட உள்ள அந்த கெட்ட பழக்கத்தை நீங்க மாற்றாம இருக்கும்போது கோயில சுத்தி வரும் அவனை மாற சொல்லி சிபாரிசு பண்றீங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த வகையில அப்ப அவரவர்கிட்ட இருக்க பழக்கத்தை மாத்துறதுக்கு தான் முயற்சி செய்யணும். அததான் மகான் ஒரு கவியில சொல்றாங்க. பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே பாருலகில் மனிதர் எல்லாம் போராடுகின்றார். பழக்கத்தை வளர்ந்த மக்கள் மாற்றுவது கடினம். பாலர்களின் நற்பழக்கம் பலன் விளைக்கும் எளிது அப்படின்னு. அதனால சிறு வயதிலேயே நல்ல பழக்கங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். இப்ப நம்ம வாழ்க்கை துறையில சிறப்பும் பாதுகாப்பும் பெற நம்முடைய முன்னோர்கள் கண்ட தெளிவு 3 வகையில உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா சுருதி, யுக்தி, அனுபவம். சுருதி என்பது நூல் வழியே சிந்தனையாளர்களின் அறிவு விளக்கத்தை பெறுவது. இறைநிலை உணர்ந்தவர்கள் எழுதிய பாடல்களை தத்துவங்களை படித்து நம்ம விளக்கம் பெறுறது. யுக்தி அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொருத்தட்ட உள்ள ஆறாத அறிவை கொண்டு ஆழ்ந்து சிந்திக்கும் போது மனமானது உள்நோக்கி நின்று அதற்கு அடிப்படையாக உள்ள இறைநிலையோடு தொடர்பு கொள்வது. அந்த நிலையில ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்குள்ள தீர்வுகளை உணரும் நுண்மையான அறிவாற்றலை யுக்தின்னு சொல்லுவாங்க. யுக்தி என்பதும் அனுமானம் என்பதும் ஒன்றுதான். அதுதான் ஆறாவது அறிவின் நிலையின் எடுத்துக்காட்டு. இருந்தாலும் எப்பொழுதுமே அனுமானம் என்ற கருத்துக்கு உண்மைக்கு ஒத்ததாக அமையாது. அதுக்கு காரணம் மனித மனம் பல வழிகளில் ஈடுபட்டு பழக்கத்தின் வழியே ஈடுபட்டு அலைந்து கொண்டிருப்பதனால அது கற்பனையா தோன்றும். அந்த எண்ணங்கள் கூட அனுமானமானதாக உணரப்படும். அதனால எந்த அனுமானத்தையும் உலகில் நடைபெறும் நிகழ்ச்சிகளோடு ஒத்து பார்த்து ஆராயும் போது அது சரியா இருந்தாதான் அது உண்மையான ஆறாவது அறிவின் எடுத்துக்காட்டு. எனவே யுக்தி என்பது ஆழ்ந்த சிந்தனையில் ஏற்படுவதாகும். சிந்திக்க தெரிஞ்சவர்கள் தான் விளக்க வழியில வாழ்றாங்க. இப்ப அனுபவம்னு பார்த்தோம்னா நமக்கு நாமே நம் புலன்களை கொண்டும் இன்ப துன்பங்களை அனுபவித்தும் வாழ்க்கையில நேர்முகமாக அறியப்படும் உண்மை. இப்ப இந்த 3 வழிகளையும் மனிதன் மதித்து பின்பற்றி நடக்க வேண்டியது வாழ்வின் மேம்பாட்டுக்கு ரொம்ப உதவியாகும். எனவே சிந்தனையோர் வழி என்பது நீண்ட காலமாக சமுதாயத்தில் வாழ்ந்து வரும் பேரறிஞர்கள் அனுபவங்களாக பெற்ற முடிவுகளின் தொடர். இந்த அறிவாற்றல் எல்லோருக்கும் அவசியம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து பின்பற்றி பயனடையணும். முற்றும் உணர்ந்த சிந்தனையாளர்களின் வழியில் மக்கள் வாழ வேண்டும் அப்படின்னு மகான் சொல்றாங்க. அப்ப சிந்தனையாளர்களின் சிந்தனைகளை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சுருதி, யுக்தி, அனுபவம் ஆகியவளை கொண்டு அன்பர்களும் அறிஞர்களும் சிந்தனை கருத்துக்களை சோதித்து உறுதிப்படுத்தி பிறகு பின்பற்றலாம். அப்படி செய்யும் போது அந்த சிந்தனையே நம்முடையதாகிவிடும். பின்பற்ற ஏற்படும் இடர்பாடுகளை களைந்து விட முடியும், வெற்றி பெற முடியும். அறிஞர்களின் சிந்தனையை நம்ம மதிக்கும் போதும் ரசிக்கும் போதும் தான் நம்ம உயர்றதை நம்மளே மறந்து விடக்கூடாது. அதாவது தான் உயராது மற்றவர்கள் உயர்வை நம்ம மதிக்க முடியாது. அதுக்காக உதாரணமா ஒரு சிந்தனையை பார்த்தோம்னா இன்பமே அளவும் முறையும் மீறும் போது துன்பமாகுது. இந்த இரு சொற்களுக்கும் அடிப்படை என்னன்னு பார்த்தா
வாழ்வியல் விளக்கங்களை அது தெரிவிக்குது. துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும், இன்பம் பெருகிட துன்பம் விளைந்திடும்னு அப்படி மகான் சொல்றாங்க. அப்ப எல்லாருமே நம்ம வாழ்க்கையில அளவும் முறையும் கடைபிடிப்பது தான் சிறந்தது. உணவு, உறக்கம், உழைப்பு, புலன் இன்பம், எண்ணம் என்ற அந்த 5 அளவு முறையில் நம்ம இந்த விழிப்பு நிலையில தெளிவு பெறணும். அப்போ அறிவுல நம்ம தெளிவு பெறணும். இப்ப அறியாமையில் இருப்பவர்கள் தான் அறிவு இருந்தும் சிந்திப்பதே இல்லை. வயதானவர்கள்லாம் பழைய பழக்கத்திலே தான் அப்படி இருப்பாங்க. சில பழக்க வழக்கங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம தென்புலத்துல பின்பற்றக்கூடிய பழக்கமும் இருந்தது. அதாவது கால் நடுறது அப்படின்னு இருந்தது. அந்தந்த பழக்கம் அந்த இடத்துக்கு தகுந்தால் போல ஒவ்வொருத்தரும் அந்த கால் நடுற பழக்கம் இருக்கு. தத்தம் கொடுக்கிற பழக்கமும் இருக்குது. அததான் மகான் ஒரு கவியில சொல்வாங்க. மணவினை நிகழும்போது மகள் தன்னை பெற்றோர் நின்று கணவன் என்ற ஒருவனுக்கு கையில் நீரை வார்த்து பணமதை தந்தோ பெற்றோ பலர்காண தத்தம் செய்வார் குணமதன் நிலை கண்டோரும் கொடுமை என்று எண்ணவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தட்டு முட்டு சாமான கொடுக்குற மாதிரி கையில நீரை வார்த்து தத்தம் பண்ணி கொடுக்கறதும் பெருங்கொடுமைதான். இன்னைக்கு கூட அது தத்தம் செய்வது நடந்துதான் வருது. உலக சமுதாய சேவா சங்க முறைப்படி திருமணத்துல இதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, சிலர் குறுகிற வாழ்வா காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு குடும்பம் நடத்த பெண் தேவைப்பட்டது. அந்த மாதிரி இருந்தவங்களும் தவம் இருந்து மதித்த காலத்துல பெண் வேண்டும் அப்படின்னு விரும்பி காட்டாலே உடனே பெண்ணை கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்களா, அங்க போய் 10 நாள் காட்டுக்குள்ள இருந்துட்டு தாய் வீட்டுல மறுமுறை கூப்பிட்டா போக மாட்டாங்களாம். அதுக்காக தத்தம் கொடுத்தாங்களாம். அப்ப தத்தம் கொடுத்த எந்த பொருளையும் திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறை இருந்தது. அந்த மாதிரி இருந்த பழக்கம் திருமணத்துல இப்ப வரைக்கும் அது அப்படி வந்துட்டு இருக்கு. அந்த தேவையில்லாத பழக்கங்கள் திருமண நிகழ்ச்சியில இருக்கத தகர்த்து எரியணும் அப்படின்னு மகான் சொல்றாங்க. அப்போ நம்முடைய தேவையில்லாத பழக்கங்களை விளக்கத்தின் வழியே நம்ம அதை விடணும். வேண்டாததெல்லாம் வடிகட்டணும், வேண்டியதெல்லாம் படிக்கட்டணும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அப்ப நல்ல பழக்கங்களை நம்ம கடைபிடிக்கணும். சில பழக்கங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்காமலே சிலதை பின்பற்றுறதும் உண்டு. அது நாட்டுல வழக்கமா அது வந்துட்டு இருக்கு. இப்ப நம்மள சிலர் சிறு வயதுல இருந்தே நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கும். மனவளக்கலைக்கு நம்ம மகான்கிட்ட வந்த பிறகு தீட்சை பெற்று அகத்தவம் அகத்தாய்வுலாம் செய்து மகானுடைய தத்துவங்களை நம்ம விளக்கம் பெற்ற பிறகு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் தானாவே அது மாறி போயிட்டு. அதே மாதிரிதான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களை, அதாவது பழக்கமாக உள்ள அந்த தீய பழக்கத்தை சில குணங்களை அப்படி நம்ம மகானுடைய விளக்கத்தின் வழியே அருகுண சீரமைப்பு பயிற்சி செய்து நம்ம சீரமைத்து கொள்ளலாம். அத மகான் ஒரு கவியில சொல்றாங்க. பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கொவ்வா பல செயல்களையே மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கமது துன்பம் எழா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையே ஆகும். அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பு இரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பேற்போம். பகுத்தறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும் பற்றறிந்து பலன் உணர்ந்து பண்புடனே வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவன் ஒருவன் தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு விளக்கத்தின் வழியாக வாழ்கிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். தன்னிலை விளக்கம் ஒவ்வொருவரும் பெறணும். இப்ப குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க, அந்த தின்பண்டெல்லாம் கொடுத்தாங்க கீழே விழுந்துட்டுன்னா அது சாமிக்கு எடுக்காத, அது பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதனால விளக்கத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது சுகாதாரத்துக்காக சொன்னதுதான். ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா 3 வினாடியில அது பாக்டீரியா தாக்கும், அந்த உணவுப் பொருள் நம்ம உடம்புக்கு தீங்கை விளைவிக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அதை சின்ன பிள்ளையில சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளையில அந்த விளக்க வழியில வாழும். இது நம்ம ஒவ்வொரு செயலையும் பழக்கத்தால் வந்ததை விளக்கத்தால் தான் திருத்தம் பெறணும். திருவள்ளுவர் சொல்வாரு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே அறிவு.
மகானுடைய உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை தினந்தோறும் செய்யணும். மகானுடைய தத்துவங்களை நம்ம தெளிவா படிக்கணும். அப்பதான் நம்ம விளக்கம் பெற முடியும். அப்போதான் நம்மையும் அறிய முடியும். தன்னை அறிந்து எல்லா தோற்ற பொருட்களும் எல்லா உயிரினங்களும் இறைநிலை தான் அப்படிங்கிற விளக்கத்தை நாம் பெற முடியும். சிந்தனையில் உயர்வீர், முயற்சியில் வெற்றி கொள்வீர், விளக்கம் முழுதாகும், இன்பமாக வாழ்வோம் என்று கூறி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை அளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்கம்மா. நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சிறப்பாக நன்றிகள் அம்மா. சிறப்பாக பழக்கத்தை எப்படி வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்று உரையாற்றிய பேராசிரியர் அருள்நிதி சுயம்புகனி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சுயம்புகனி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை மகரிஷியின் பாடல்கள் 5 மணிக்கு நடைபெறும். 5:30 மணிக்கு தவம். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். அதனைத் தொடர்ந்து காயக்கல்பம், தவம், சிந்தனை உரை, உலக நல வேட்புடன் நிறைவுறும். பிரதி சனி மாலை தவத்தினைத் தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். வாழ்க வளமுடன். உலக நலமை வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம்.